உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த 1200 பேருக்கும் வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருத்தர்னாலையும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற விதையை விதைச்சி வெளியில் அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இது ஏன் இதை யோசித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரோக்ராம் பிரம்மாண்டமாக பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. எப்போவுமே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இவ்வளோ ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம கையில் வச்சுருக்கோமே, ஆனால் ஏன் இதை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு மட்டும் விடையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ கடைசியாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு புரியும், நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இப்போ கடைசி இந்த டான்ஸ் ஆடும்போது புரிய வச்சிங்க. இங்கே விஜயோட ஃபோட்டோ போட்டப்ப, அஜித்தோட ஃபோட்டோ போட்டப்ப யாருமே கேட்டு 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 உங்களை கைதட்ட வச்சாங்க இல்லையா? யாருமே கேட்காம யாருமே சொல்லாம உள்ளுக்குள்ள இருந்து நீங்க கைதட்டினீங்க. ஏன்? நீங்க கொண்டாடுற ஹீரோ அவங்க, கரெக்டா? நீங்க கொண்டாடுற ஹீரோ அவங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி உங்க மனசுல வச்சு பதில், நீங்க உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. சொல்லி கொடுக்கிற வசனத்தை பேசுறாங்க, சொல்லி கொடுக்கிற மூமெண்ட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, சொல்லி கொடுத்த கதைக்கு அந்த கதைக்கு ஏற்ப நடிக்கிறாங்க. அவங்கள தான் நீங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் சொந்த டயலாக் பேசுறது இல்லை, அவங்க ஒன்றும் சொந்தமா பாட்டு எழுதுறது இல்லை, அவங்க ஒன்றும் அவங்க டான்ஸுக்கு ஆடுறது இல்லை, அவங்க ஒன்றும் அவங்க நினைச்ச மாதிரி சண்டை போடுறது இல்லை. ஆனா யாரோ ஒருத்தர் சண்டை சொல்லி கொடுக்குறாரு செய்யறாங்க, யாரோ ஒருத்தர் பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க வாயாட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் டயலாக் சொல்லி கொடுக்குறாங்க பேசுறாங்க. ஆனா என்ன தெரியுமா? சொல்லி கொடுத்தபடி எத்தனையோ ஹீரோக்கு தான் டயலாக் எழுதி கொடுக்குறாங்க, எத்தனையோ ஹீரோக்கு தான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனையோ ஹீரோக்கு தான் நல்ல கதை அமையுது. ஆனா அவங்கள கொண்டாடினீங்களா? நீங்க சொல்லி கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சவங்கள கொண்டாடினீங்களா இல்லையா? கொண்டாடினீங்களா இல்லையா? அதான உள்ள இருந்து கை தட்டினீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்க டிரான்ஸ் இந்தியா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்க இங்க இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு வேணா அறிவு இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு எவ்வளவு வேணா அறிவு இருந்துட்டு போட்டோம். அந்த அறிவெல்லாம் கழட்டி உங்க வீட்டில் வச்சுட்டு வெளியே வாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிக்காம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது தான் ஜெயிக்காம இருக்கிறதுக்கான காரணமே. இங்க நிறைய பேர் ஜெயிச்சவங்க பேசுற ஒரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா தெரியும். நிறைய பேர் நான் 4ஆம் கிளாஸ் தான் படித்தேன், நான் 10ஆம் கிளாஸ் தான் படித்தேன், நான் படித்தேன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு மேடை மேலே 2 பேர் தான். மற்றபடி ஸ்டேஜில் இருந்து பேசினவங்க எல்லாருமே நான் படிக்கல, நான் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் கோயம்புத்தூரை டூர் எப்படியாச்சும் ஒரு நாள் கோயம்புத்தூர் சுற்றி பார்த்துடலாம்னு நினச்சேன், இந்த மாதிரி எல்லாம் தான் பேசினாங்க. எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்னைக்குமே இந்த பூமியில ஜாஸ்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு வாங்க. காரணம் என்னன்னா, டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் அத்தனை பேருக்கும் புதுசு. 15 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் எனக்கு புதுசு. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி குத்து விளக்கு ஏற்றி துவங்கும் பொழுது எனக்கு இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு இருக்கு இந்த மேடையில். காரணம் தெரியுமா? மேடை ஏறி யாரெல்லாம் இந்த மேடையை அழகுபடுத்தினாங்களோ அவங்கெல்லாம் யார் தெரியுமா? சாதாரணமான ஒரு பிலோ மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஆல்ரெடி ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிற ஒரு பையனை எக்ஸ்ட்ரா ஒரு கோச் வச்சு ட்ரெயின் பண்ணி ஸ்டேட்டுக்கு ஆட வைப்பாங்க, கண்ட்ரிக்கு ஆட வைப்பாங்க, ஒலிம்பிக்ஸ்ல ஆட வைப்பாங்க. பெருமை தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் டிரான்ஸ் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? நடக்கிறதுக்கு தெரியாம இல்ல நடக்க முடியாம பக்கவாதம் வந்து வீட்டில் நான் நடப்பனா நடக்க மாட்டேனா இப்படியே பெட்லேயே செத்து போவனான்னு படுத்துட்டு இருக்கிறவங்கள எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கு, நிக்க வச்சிருக்கு, நடக்க வச்சிருக்கு. ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குங்க. குடிசெய்வல் எனும் ஒருவருக்கு மடிதற்றுதான் தெய்வம் முந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் உழைச்சே தீருவேன் எவன் ஒருத்த முடிவெடுக்கிறானோ அவனுக்காக அவனுக்கு முன்னாடி தெய்வம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்குமாமா. நான் இருக்கேன்டா குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து நிக்குமாமா களத்துல. தன் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும்னு உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கே தெய்வம் வந்து கூட நிக்கும்னா, நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம அத்தனை பேரும். ஞாபகம் வச்சுக்கங்க.
ஏன் தெரியுமா இந்த ஹால்ல எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு? இந்த ஹால்ல எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிற காரணம் நீங்க நான் மட்டும் இல்ல, உங்க அத்தனை பேரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான மூணாவது சக்தி இந்த ஹால்குள்ள இருக்கு. அது எத்தனை பேர் புரிஞ்சுட்டு வெளியில போறீங்கிறது தான் கேள்வி. கோயில் யானை பார்த்துருக்கீங்களா நீங்க? கோயில் யானை பார்த்தீங்க அப்படின்னா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கட்டி வச்சிருக்கிற யானை இப்படி ஒரு ஷேக் கொடுத்துட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கோயில் யானை இப்படியே ஆடிட்டே இருக்கும் கோயில் வாசல்ல. நீங்க போய் காசு கொடுத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்ணும். அப்படி பழக்கி வச்சிருக்காங்க. அந்த யானை வந்து பெருசா நிக்கிற யானை இப்படி ஆடிட்டு இருக்கிறதா நீங்க பார்த்துருக்கீங்க. குட்டி யானையெல்லாம் ஆடிட்டு இருக்காது. அந்த யானை எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணுவாங்க? பெரிய யானையை கூட்டு வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. யானை குட்டியா இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்துருப்பாங்க. பிடிச்சிட்டு வந்து கால் ஒரு பெரிய சங்கிலி கட்டி ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, வேப்ப மரம் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தில் கட்டி வச்சிருவாங்க. அது காட்டுக்குள்ள திரிஞ்சு ஓடிட்டு இருந்த குட்டி யானை அது என்னடா காலில் கட்டிட்டாங்கன்னு தெரியாது, புரியாது. தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி எந்திரிச்சு போக முயற்சி பண்ணும். டம்முன்னு கால் அடிக்கும். எந்திரிச்சு போக முயற்சி பண்ணும், கால் அடிக்கும். காலில் ரத்தம் வர வரைக்கும் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள், 2 நாள், மாச கணக்கில் முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் இது நம்மளால தப்பிச்சு போக முடியாது, அவ்வளோதான், நம்மளை காலில் கட்டிட்டாங்க, இந்த சங்கிலி நம்ம காலில் இருக்கிற வரைக்கும் நம்மளால தப்பிச்சு போக முடியாதுன்னு அது மனசில் முடிவு பண்ணிடும், மைண்ட் செட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா யானையை பெருசாயிடும். சின்ன யானை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தச்சோடு இருக்கும். யானை பாகனுக்கு கீழே இருந்தது யானை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யானை பாகனுக்கு 2 ஹைட்டு மேலே இருக்கும். அந்த யானை பாகன் திரும்ப இப்படியே இருப்பான், ஊசி மாதிரி. அவன் கூப்பிட்டு வருவான் ஒரு கயிறு. அன்னைக்கெல்லாம் சின்ன குழந்தை, சின்ன குட்டியாக இருக்கும்போது யானைக்கு பெரிய சங்கிலி. இன்னைக்கு யானை பெருசாயிருச்சு, ஆனால் லேசான ஒரு நூல் மாதிரி ஒரு சங்கிலியில் போட்டிருப்பாங்க அந்த யானையை. அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு வந்து வச்சு பின்னாடி ஒரு வாழை மரம் இருக்கும். அன்னைக்கு ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம். இன்னைக்கு பின்னாடி ஒரு வெறும் சாதாரண ஒரு வாழை மரம் இருக்கும். அந்த வாழை மரத்தில் கட்ட மாட்டாங்க, அந்த சங்கிலியை சுற்றி விட்டுருவாங்க. அந்த யானை பார்க்கும், பாகனை பார்க்கும். அவன் பாகன் நின்ட்டான். இனி நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க போல இருக்கு. அடுத்து காலை பார்க்கும், சங்கிலி போட்டிருக்கு. பின்னாடி பார்க்கும், அங்கே மரத்தில் கட்டிட்டாங்க, அவ்வளோதான், இனி நம்மளால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை இப்படி ஆடிட்டே இருக்கு. தெரியுமா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பிச்சிருவேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பிச்சிருவேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யானை இப்படி ஆடிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு பாகன், ஒரு யானை பாகன், இவன் இல்லை, வளர்த்துறவன் இல்லை, இன்னொருத்தன், அவனுக்கு வந்து யானை பாஷையெல்லாம் நல்லா தெரியும். அவன் வந்தான், நேராக யானை காதில் போய் என்னமோ குஸ் 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 குஸ்ன்னு யானை பாஷையில் பேசுகிறான். பேசி அவன் கீழே இறங்கணுன்னே அந்த யானையோட ஷேப்பே மாறிடுச்சு. இப்படி இருந்த யானை அப்படி இப்படி நின்றுச்சு. நின்று அப்படின்னு ஒரு தும்பகை ஒரு ஆட்டுச்சு. இப்படி பின்னாடி பார்த்தது, வாழை மரம். அப்புறம் இப்படி காலை பார்த்தது, இத்தனோண்டு சங்கிலி. இப்படின்னு பாருங்க, வாழை மரம் காலை ஆட்டுறதுக்கு முன்னாடி தெரிச்சு போய் விழுகுது ஒரு 10 அடி. அப்படி யானை நின்னது, நடந்தது பாருங்க. போற வழியில இருந்த வண்டி எல்லாம் தூக்கி அடிச்சது, வீசுச்சு, அப்படியே நடந்தது. ஊரே பயந்து தெரிச்சு ஓடினாங்க. அத்தனை ஊர்க்காரன் என்ன தெரியுமா சொன்னா? யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா, யானைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா, யானைக்கு மதம் அழகிருச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அந்த யானை அப்படியே அட்டுளையம் பண்ணிட்டு போச்சு, காட்டுக்குள்ள போச்சு. உண்மை என்ன தெரியுமா? யானைக்கு மதம் எல்லாம் பிடிக்கல. அன்னைக்கு தான் யானைக்கு தான் யானைங்கிற அறிவு வந்தது. யானை பாகன் காதுல போய் சொன்னா, கோமாளியா நீயே, கோமாளி நீயே, நோண்டு சங்கிலியில வாழை மரத்துல கட்டி வச்சிருக்காங்க, வருஷ கணக்கில் அந்த வாழை மரத்தை பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ யானடான்னு சொன்னான். ஒரே ஒரு உதறு தான், துள்ளி சிலிர்ப்பு எந்திரிச்சு பாருங்க அந்த யானை. அப்புறம் அந்த யானையை தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு லீடர்ஸ் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? உங்களை தட்டி எழுப்புறக்கு. ஊர் இருக்கிறவன் வேணா சொல்லுவான், நீங்க நாளைக்கு எந்திரிச்சு வேகமாக நடக்கும் பொழுது உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு கேட்பான். டை கட்டி பாருங்க, உங்க வீட்டு நாய் உங்களை பார்த்து கத்தும். உங்களை பார்த்து உங்க வீட்டு நாயே கத்தும். ஏன்னா இது வரைக்கும் உங்களை நாய் டை கட்டி பார்த்தது இல்லைல்ல, அதனால நாய் கத்தத்தான் செய்யும். கத்திட்டு போட்டோம். எவ்வளோ நாள் கத்தும்? 4 நாள் கத்துமா? உங்க சொந்தக்காரங்க எவ்வளோ நாள் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க? 5 நாள் கிண்டல் பண்ணுவாங்களா? சுசித்ரா பேசும்போது சொன்னாங்கல்ல, அவங்க கடையில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடையில இருந்து வந்தவர் பார்த்தாரு, அப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. கார் எடுத்து என்னைக்கு போய் இறங்கினாரோ அவர் அந்த ரோட்ல நடக்கிறதே விட்டுருவார். அப்படியே நடந்து வந்தாலும் அந்த ரோட்ல அவங்க இருக்கிறது அந்த பக்கம் திரும்பவே மாட்டார். இப்படி போகும்போது இந்த பக்கம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, இப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுவார். அவங்களால கிட்ட வர முடியாதுங்க, கிட்ட வர முடியாது. அப்படியான வெற்றியை கொடுக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு. பழி வாங்கிறதுக்கு இல்லை, அவங்களையும் சேர்த்து நம்ம கூட வளர்த்தி கூட்டிட்டு போறதுக்கு. உலகத்திலே ஒரு வாய்ப்பு தாங்க, உலகத்திலே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இந்த மாதிரியான வெற்றியை நாம் அடையிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களை இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்கு
கூட்டிட்டு போகிற ஒரே ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு சின்ன சின்ன தடை இருக்கு நம்மகிட்ட, சின்ன சின்ன தடை இருக்கு. நம்ம எல்லாருமே நம்மளை குறைவா எடை போடுறோம், நம்ம எல்லாருமே நம்மளை தாழ்வா எடை போடுறோம். ராஜேந்திரன் பேசும்போது சொன்னார், எனக்கு இது இருக்குங்க, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க அப்படின்னாரு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இங்கே உட்காந்துருக்க நம்ம எல்லாருக்கும் இருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. 2 வார்த்தை நான் இங்கிலீஷில் பேசினா போதும், உங்க எல்லாருக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழிங்கிறது நமக்கு தெரியாது. இங்கிலீஷ் பேசுறவனெல்லாம் பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சுந்தர் பிச்சை, மதுரைக்காரரு, நம்ம ஊர் மதுரை. சுந்தர் பிச்சை இன்னைக்கு அவர் எங்க இருக்கார் தெரியுமா? கூகுளுடைய சிஇஓவா இருக்கார். அவருடைய சம்பளம் எத்தனையோ 1000 கோடி வருஷத்துக்கு. எவ்வளவுங்க? 2400 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. தமிழன், மதுரையில் பிறந்தவன், என்ன உங்களை மாதிரியான ஒரு ஆள். இவர் ஒருத்தர் இல்லை, இந்த மாதிரி லிஸ்ட் நிறைய இருக்கு. வேகமா வாங்க சார். சத்யா நடல்லா, சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஃபார்மர் சிஇஓ விக்ரம் பண்டிட், சாஃப்ட் பேங்க் உடைய சிஇஓ ராஜீவ் மிஸ்ரா. சந்தானு நரேன், அடோப் சிஇஓ. ஜார்ஜ் குரியன், சிஇஓ ஆஃப் நெட்டப். இந்திரா நோயி, ஃபார்மர் சிஇஓ ஆஃப் பெப்சிகோ. ராஜீவ் சூரி, சிஇஓ ஆஃப் நோக்கியா. மாஸ்டர் கார்ட்ஸோட சிஇஓ. டிபிஎஸ் சிஇஓ பியூஷ் குப்தா. காக்னிசன்ட் சிஇஓ பிரான்சிஸ் டிசோசா. வசந்த் நரசிம்மன், அசோக் வெல்முரி. நெக்ஸ்ட் இவான் மென்சஸ், டியாகியோ சிஇஓ. இவங்க எல்லாரும் நான் காட்டிட்டு இருக்கிற எல்லாருமே நம் நாட்டை சேர்ந்தவர்கள். உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனியுடைய டாப் சிஇஓஸா இருக்காங்க. இன்னைக்கு தினேஷ் பல்லிவால், சிஇஓ ஆஃப் ஹர்மான். சஞ்சய் மெல்ஹோத்ரா, சிஇஓ ஆஃப் மைக்ரான். நிகேஷ் அரோரா, சிஇஓ ஆஃப் பலால்டோ. நெக்ஸ்ட் லக்ஷ்மண் நரசிம்மன், சிஇஓ ஆஃப் பென்கர். இப்போ நீங்க பாத்தீங்களே, இவ்வளவு சிஇஓஸ் இந்தியாவில இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனி ஆழ்ந்துட்டு இருக்காங்க, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வீசினது. கரெக்டா? அதுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டது. இந்த 2 ரீசன் தான் இன்னைக்கு அவங்க டாப் பொசிஷன்ல இருக்கிறதுக்கான காரணம். கரெக்டா? ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நான் இப்போ வரேன். நம்மளுடைய கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்மளுடைய கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டத்தில் ஹாலில் ஒரு 50 பேர் 100 பேர் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாடம் எடுக்கிறாங்க. இந்த சிஸ்டம் என்ன கிரியேட் பண்ணது தெரியுங்களா? இந்த மாதிரியான சிஇஓஸை இந்தியாவிலிருந்து வெளியில ஏற்றுமதி பண்றதுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் பேசணும் இல்லையா சிஇஓஸ், அவங்கள பத்தி நான் பாசிட்டிவா பேச வரல. அவங்கள பத்தி பாசிட்டிவா பேச வரல. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஒவ்வொருத்தரையும் அடுத்தவனுக்கு, அடுத்த இன்னொரு கம்பெனிக்கோ இல்ல இன்னொரு நாட்டுக்காரனுக்கோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கோ அடியாளா, வேலைக்கு ஆளா, ஒரு மேனேஜராவோ ஒரு ஜெனரல் மேனேஜராவோ இல்ல ஒரு சூப்பர்வைசராவோ வேலைக்கு போறதுக்கு தான் நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1811ஆம் ஆண்டு முதலா, அதாவது ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்திலேயே இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது படிப்புக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூகே, லண்டன், இங்கிலாந்துல முதல் கல்வி, முதல் ஸ்கூல் எந்த வருஷத்துல வந்து தெரியுங்களா? 1811ஆம் ஆண்டு முதல் ஸ்கூல் வந்தது. ஆனா அந்த 1811ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்கூல் இருந்தது தெரியுங்களா? அன்னைக்கு அதுக்கு பேர் ஸ்கூல் கிடையாது, அன்னைக்கு அதுக்கு பேர் குருகுலங்கள். இன்னைக்கு தான் ஸ்கூல். ஏன்னா அந்த ஸ்கூலுங்கிற பேரை இங்கிலீஷ்காரன் வந்து நமக்கு வச்சுட்டு போயிட்டான். நம்ம என்ன படிக்கணும்னு அவன் முடிவு பண்ணான். அவனுக்கு வேலையாட்கள் வேணும், அந்த வேலையாட்களை இந்தியாவிலிருந்து தயார் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு 1811ஆம் ஆண்டு முதல் ஸ்கூல் வந்துச்சுங்க இங்கிலாந்துல. இந்தியாவில் அந்த முதல் ஸ்கூல் வரும் பொழுது 7,32,000 குருகுலங்கள் இருந்தது இந்தியாவில். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களை இங்கிலீஷ் பேசுறவங்ககிட்ட உங்களை பயப்படுத்த வச்சிடக்கூடாது. நம்ம எல்லாம் வேற. என்ன ஒரு 200 வருஷம் ஆண்டுட்டான் நம்மளை. அவன் 200 வருஷம் ஆண்டனால வேலைக்கு போறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லி உங்க சொந்தக்காரங்க, உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க, லைஃப்ல ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காம என்னையுமே எதையுமே சாதிக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சரியான இடம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சரியான இடம். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆப் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா
தொலைக்க போகிறது மிக பெருசாக இருக்கும். நம்ம இழக்கிறதுக்கு நிறையா இருந்திருக்கும். ஆனால் டிரான்ஸ் இந்தியாவில் உங்களுடைய ரிஸ்க்குக்கு நீங்கள் இழக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. அதான் சொன்னேன், ஒவ்வொரு லீடரையும் நீங்கள் கொண்டாடுற ஹீரோ மாதிரி அவங்க டீம் கொண்டாடும். எப்போ தெரியுமா? சொல்கிற லீடர் சொல்கிறத கேட்டு நீங்கள் செஞ்சால் போதும், அடுத்த ஹீரோ மேடையில் நீங்கள் தான். டிராகன் ஃப்ளைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டிராகன் ஃப்ளை தமிழில் வந்து தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. தெரியலைங்களா? தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இல்லை தும்பின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? கண் ரெண்டு இப்படி பெருசாக இருக்கும், அப்படி வால் நீளமாக இருக்கும், 4 ரெக்கை இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். அது வந்து எப்படி அது வந்து உருவாகுதுன்னு தெரியுமா? கதை தெரியுமா யாராச்சுக்கு? ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே, அதாவது ஒரு பாண்டு மாதிரி, இல்லை ஒரு பெரிய தொட்டி, இல்லை பெரிய ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக புழுக்களாக தான் அது உருவாகும். கூட்டம் கூட்டமாக புழுவாக தான் அது உருவாகும். அப்படி அந்த கூட்டமாக இருக்கிற புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஏறி விளையாடி அப்படியே மண்ணுக்குள்ளே புகுந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அப்பப்போ ஒவ்வொரு புழு காணாமல் போயிடுது. திடீர்னு நேற்றுக்கு விளையாடிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா எங்கடான்னு பார்த்தா காணோம். கொஞ்ச நாள் பார்த்தா இன்னொன்று காணோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னொன்று காணோம். அப்பப்போ ஒவ்வொன்று காணாமல் போகுது. என்னென்னா காணாமல் போன புழு திரும்ப வர மாட்டேங்குது. காணாமல் போச்சு, என்னைக்காச்சும் திரும்பி வரணும்ல, திரும்பி வர மாட்டேங்குது. உடனே எல்லா புழுக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டாக உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் ஒரு லீடர் புழு சொல்லுச்சு, இங்கே பாருங்கள், நிறைய பேர் அப்பப்போ காணாமல் போகிறாங்க. ஆனால் காணாமல் போனதுக்கப்புறம் அவங்க எப்போ வர்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. இன்னொரு முறை நம்மளில் யாராச்சும் ஒருத்தர் காணாமல் போனால் நம்ம எல்லாரும் சபதம் எடுப்போம், திரும்பி வந்து நம்ம எங்கே போனோம், போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லணும். அடுத்தது யாராச்சும் வெளியில் போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க திரும்பி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து சபதம் எடுத்தாங்கன்னா அதுக்கு லீடர் கூட நின்றுச்சான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு புழு டக்குன்னு கவனிக்கிறாங்க. ஒரு புழு வந்து ஒரு குச்சி, ஒரு தண்டு மாதிரி ஒரு தண்டு இருக்குது, அந்த தண்டில் ஏறி போயிட்டுருக்கு. லோட்டஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, தாமரையுடைய தண்டு கீழே நிலத்து வரும் இல்லைங்களா, அந்த தாமரை தண்டை பிடிச்சி ஒரு புழு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா போகுது இவன் பாரு, அடுத்தவன் காணாமல் போகிறான், எங்கடா போகிறான் பாருங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது கண்ணில் இருந்து மறைஞ்சு போயிடுது. திருப்பி போனது அதுவும் வரல. என்னடா இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம், நம்ம திரும்ப வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் போனவன் வரவே இல்லை பாரு அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த லீடர் ஸ்டெப் எடுக்குது, நாளைக்கு நான் போகிறேன், என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தாமரை தண்டை பிடிச்சி மேலே ஏறுது. தாமரை தண்டை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுது. செம்ம டயர்டு, போயிட்டே இருக்கு. கீழே இருக்கிற புழுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த புழு வந்து மறைஞ்சிருது. மேலே போய் அப்பாடா வந்து சேர்ந்துட்டான்டான்னு போய் தொப்புன்னு உழுகுது அந்த தாமரை இலை மேலே. தாமரை இலை மேலே விழுந்து, தாமரை இலை மேலே இருந்து வெயில் அடிக்கும் இல்லைங்களா, அந்த வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த போன டயர்டில் படுத்து தூங்கிடுது. அந்த வெயில் பட்டு தன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அதுக்கே தெரியாமல் அது உடம்புல ரெக்க முளைக்க ஆரம்பிக்குது. மெட்டஃபார்ஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மாற்றத்துக்கு பேர், அதாவது ஈரத்திலிருந்து வெளியில் போய் வெயில் பட்டோன்னு தன் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் அது, அவ்வளோதான். அது வந்து அப்படியே வெயில் பட்டோன்னே அப்படியே அந்த சூடெல்லாம் காஞ்சி, அந்த ஈரங்க காஞ்சி சூடாகி பாடி அப்படியே ரெண்டு ரெக்க முளைச்சிருச்சு. இது அப்படியே டயர்டாகி கண்ணு முழிக்குது. பா எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இப்படின்னு உதரும்போது பார்த்தீங்கன்னா ஈரமே இல்லை. என்னடா அது நம்ம உடம்புல எப்பவுமே ஈரம் இருக்குமே, எனக்கு ஈரமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா உடம்பு லேஸ் ஆயிடுச்சு. என்னடா லேஸ் ஆயிடுச்சேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல, புதுசாக அது கையில் ஆடுது. புதுசாக என்னமோ ஒன்று நம்ம உடம்புல முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படின்னு ஆட்டுது. அப்படியே அது லிஃப்ட் ஆகி மேலே பறக்குது. இதுக்கு சந்தோஷமே தாங்க முடியல. என்னடா அது குருகுரு நம்ம மேலே பறக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து இலை மேலே லேண்ட் ஆகுது. தன்னுடைய விங்ஸ் எல்லாம் பார்க்குது, சில்வர் கலரில் அப்படியே 4 விங்ஸ் அழகாக இருக்குது. திரும்ப பார்த்துக்கிட்டு ஆட்டுது, திருப்பி மேலே பறக்குது. மேலே பறந்து பூக்கிட்ட போகுது, மேலே பறந்து கரைக்கிட்ட போகுது, மேலே கறந்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு செடி மேலே போய் உட்காருது. அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மேலே போனவன் கண்டிப்பாக திரும்ப வரணும், திரும்ப வந்து என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோங்கிற ஞாபகம் வருது. உடனே நேராக திரும்பி அந்த தண்ணிக்கிட்ட வருது. தண்ணிக்கிட்ட இருந்து அப்படியே மேலே இருந்து பார்த்தா தெரியுது, கீழே இருக்கிற புழுக்கள் எல்லாம் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. நம்ம போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நடந்த மாற்றத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு நேராக பறந்து போய் ஜம்முன்னு போய் தண்ணியில் அடிக்குது. முட்டி மோதி மேலே வந்துருச்சு. நினச்சாலும் போக முடியுமா? நினச்சாலும் போக முடியாது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே, நம்மளால திருப்பி போக முடியல. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் யாருன்னு போய் சொல்லணும், எனக்கு என்ன ஆச்சுன்னு போய் சொல்லணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எங்கடா காணோம் தேடுது முயற்சி பண்ணுது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபைனலாக அது ஒரு முடிவு எடுத்துருச்சு. என்ன முடிவு தெரியுமா? நான் எங்கே போனாலும் நான் இவங்களுக்கு மேலே வந்து பறந்துக்கிட்டே இருப்பேன்,
எப்பாச்சும் ஒரு நாள் எவனோ ஒருத்தன் என்னை பார்ப்பான், டேய் நீ தாண்டா மேலே போனவன் தான், நீ அங்கே இருக்க அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து அப்படியே பூரிச்சு போய் நானும் உன்ன மாதிரி மேலே வரேன்டான்னு சொல்லி மேலே ஏறி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பறந்துக்கிட்டே இருக்கு. இந்த கதையில் நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் புழுக்களா எப்பவுமே இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் எனக்கு இதுதான் சௌரியம்னு சொல்லிக்கிட்டு செய்கிற வேலையவே செஞ்சுக்கிட்டு ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெருசாகணும், மேலே போகணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பிரேஷன் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் புழு மாதிரி. என்னைக்கோ ஒருத்தன் பிடிச்சான் ஒரு ஸ்டெம்மை, மேலே போனா விங்ஸ் முளைச்சுது, அந்த ஸ்டெம்முக்கு பேர் டிரான்ஸ் இந்தியா. விங்ஸ் முளைச்சுது, விங்ஸ் முளைச்சுன்னா பறந்தா அவனுக்கு பேர் லீடர். பறந்து வந்தான், புழு மேல பறந்தான், புழுக்கு மேல பறந்துட்டே இருந்தான். சுசித்ரா மேடம் சொன்னாங்கல்ல, நான் போவேன் என்னை பார்த்தாலும் என்னை பார்க்காத மாதிரி போயிடுவாங்கன்னு. உண்மை என்ன தெரியுமா? உங்களை பார்த்தாலும் அவங்களால உங்க கூட பழைய மாதிரி உங்களை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நீங்க மாறிட்டீங்க. இப்போ நீங்க டிராகன் ஃப்ளை, இப்போ நீங்க ஒரு தட்டாம்பூச்சி, புழு கிடையாது, மாறிட்டீங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலையும் தெரிஞ்சோ தெரியாமலையோ தண்டை பிடிச்சிட்டீங்க. டிரான்ஸ் இந்தியாங்கிற தண்டை பிடிச்சிட்டீங்க. மேலே வாங்க, மேலே வந்துருங்க. மேலே வந்து லீடர் சொல்கிறத கேளுங்க. எந்த பிஸ்னஸை எப்படி செய்யணுங்கிறத இன்ச் பை இன்ச்சாக அவங்கள வழி நடத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம், வழி நடத்துகிறோம். எங்கள் கூடையே வாங்க, விங்ஸ் முளைக்கும், நீங்களும் லீடராக பறப்பீங்க. நம்ம வேலை ஒன்று தான். இங்கே எல்லாத்தையும் மேலே ஏற்றி அடகு பார்த்தது எதுக்காக தெரியுமா? இவங்கள மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாளைக்கு மேடைக்கு வரணுங்கிறது தான். மேலே பறக்கிற ஒவ்வொருத்தரும், புழுக்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். 1811ஆம் ஆண்டு முதல் கல்வி நிலையத்தை திறந்தவன் இன்னைக்கு உலக ஆண்டுட்டு இருக்கான்னா, அரசியலில் உலக அரசியல் ஆசான் UK காரங்க தான், இங்கிலாந்துக்காரங்க தான். உலக அரசியல் முடிவு பண்ணுறது அவங்க தான். இத்தினோண்டு நாட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 1811 தாங்க படிக்கவே ஆரம்பிச்சிருக்கானுங்க. 1811 தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்பவே 7.5 லட்சம் பள்ளிக்கூடங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவங்க நம்மெல்லாம். நமக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும் காட்டணும் நம்ம யாருன்னு உலகத்துக்கு. தூக்கி எறிங்க உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை, தூக்கி எறிங்க உங்களோட பயத்தை. பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கிற ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. பயத்தை தூக்கி வெளியே வீசுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? பயங்கிற ஒன்று உலகத்திலே கிடையாது. ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறது, மேடை மேலே ஏறதுக்கு பயப்படுறது, மைக்கை கொடுத்தா பயப்படுறது, புதுசாக தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறது. எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படவே பயப்படாதீங்க. 2 பதில் தான் வரப்போகுது. எஸ் இல்லைன்னா நோ. நான் சார் உங்க கூட சேர்றேன், உங்க கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறேன், இல்லைன்னா நோ சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. காரணங்களெல்லாம் தேடாதீங்க. எனக்கு புதுசாக ஜாயின் பண்ண யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே புதுசாக ஜாயின் பண்ணி எனக்கு 2-3 வாரத்துக்குள்ளே ஜாயின் பண்ண ஆள் எனக்கு வேணும். ஜென்ஸாக இருந்தால் பரவாயில்ல, வாங்க சார் மேலே வாங்க, மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்கள் பேர் என்ன? வாங்க வாங்க வாங்க. ஹரிதாஸா? ஹரி வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஹரி இங்கே வாங்க. ஜெயிச்சிருவீங்களா? உறுதியா? டிரான்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 4 நாள். ஃபென்டாஸ்டிக். 4 நாள் தான் ஆச்சுங்க ஜாயின் பண்ணி. இன்னைக்கு இந்த மீட்டிங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் இப்போ என்ன தோணுது? ஓப்பனாக சொல்லுங்களேன். என்ன தோணுதோ சும்மா சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ சொல்லுங்கள். எனக்கும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கு சார். என்ன ஆசையெல்லாம் இருக்குது? வீடு கட்டணும், வீடு, கார் வாங்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது இல்லையா? ரைட். இப்போ எனக்கு ஒரு கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் வீடு கட்டணும், கார் வாங்கணும் ஆசை உங்களுக்கு முதல்ல இருந்துச்சு, டிரான்ஸ் இந்தியா உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டுறது, கார் வாங்குறதெல்லாம் முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு? டிரான்ஸ் இந்தியாவுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை. இப்போ டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்துருச்சா? வாழ்க்கையில் இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? பாருங்க, ஆசை கனவு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கு இருந்ததுங்க, வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு எல்லா ஆசை இருந்ததுங்க. ஆனால் 4 நாளுக்குள்ள டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை டிரான்ஸ் இந்தியா கொடுத்துருக்கா இல்லையா? நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நடக்கிற செமினார்ல அவர் கார் வாங்கி நிற்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஜெயிச்சிருவீங்களா நீங்க? உறுதியா? இப்போ உங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமா முடிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த வேலை பார்க்குற, படிக்கிற படிப்புக்கான வேலையை நீ பார்க்க மாட்டேங்கிறேன்னு உங்க வீட்டில் யாராச்சும் சொன்னாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க பயந்துருவீங்களா?
பயப்பட மாட்டீங்க. தமிழ் வாங்க, பயப்பட மாட்டீங்க. இப்போ இந்த தமிழ் இருக்கார் இல்லையா, அவர் தான் உங்க சுற்றி இருக்கிறவங்க. அவர் என்ன சொன்னார்? இப்போ படிக்கிற படிப்பை விட்டு ஏன் இந்த வேண்டாத வேலை பார்க்குறேன்னு சொன்னார். கரெக்டுங்களா? பிடிங்க அவரை. படிப்பு முடிச்சிட்டீங்க, அந்த வேலைக்கு அந்த படிப்புக்கான வேலையை பார்க்காம நீ ஏன் இந்த வேலை பார்க்குறேன்னு உங்களை கேட்குறாங்க. கரெக்ட் தானே? அப்போ அந்த படிப்பை பிடிச்சிட்டு ஏன் இந்த வேற வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாரு அவரு. அவரை தாண்டி ஜெயிச்சிருவீங்களா? நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? ரைட். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? இந்த பிஸ்னஸ் பண்ணு மகனே, போ மகனேங்கிறாங்களா? வேண்டாங்கிறாங்களா? சார் யாரோ ஒருத்தர் வாங்க சார், வாங்க முருகன் வாங்க. இவர் தான் உங்கள் ஃபேமிலி. இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணாத, இந்த பிஸ்னஸ் பண்ணாதேங்கிறாங்க. பிடிங்க சார் அந்த கையை, பண்ணாதேங்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் விட்டுங்க. இப்போ உங்களுடைய நண்பர்கள் இந்த பிஸ்னஸில் பண்ணுறதுக்கு உங்கள் கூட நாளான்னைக்கு வந்து சேர்ந்துருவாங்களா? என்ன சொல்கிறாங்க அவங்கெல்லாம்? எனக்கு வேண்டாம், ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் எதுக்குமா அவனே நீ செய்கிற, உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ தான் டிப்ளமோ படிச்சிருக்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நட்டு போல்ட்டை மாட்டிட்டு, இல்லை சிவில் இன்ஜினியரிங்கில் போய் வேலை செஞ்சுட்டு மாசமானா 15,000 ரூபா வீட்டுக்கு கொண்டு போகலாம்ல, இது எதுக்கடா இந்த வேண்டாத வேலை செய்கிற சொல்கிறாங்களா உங்கள் நண்பர்கள்? சார் நீங்கள் ஒரு நண்பர் தானே, இந்தாங்க அவர் இடுப்பு பிடிச்சிக்கணும், பின்னாடி போய் பிடிச்சிக்கணும், அவருக்கு இடைஞ்சல் இல்லாமல். சரியா? இப்போ பாருங்க, நண்பர்கள் இவரை பண்ண வேண்டாங்கிறாங்க. இவரு யாருங்க நீங்க சுத்தி இருக்கிறவங்க படிக்கிற படிப்பு விட்டுட்டு ஏன் வேலை பண்றாங்க? சார் நீங்க யார் சார்? அவருடைய ஃபேமிலி. பையன் எப்படியாச்சும் உருப்பட்டா போதும், ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கி பையன் உருப்பட்டா போதும்னு நினைக்கிற ஃபேமிலி. சரி பாருங்க, அவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை அவருடைய நண்பராக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அவர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, தன்னையும் புழு மாதிரி கூடையே வச்சுக்கலாம். நாங்கள்லாம் புழுடா, நீ மட்டும் எதுக்குடா டிராகன் ஃப்ளை ஆகணும்னு நினைக்கிற, நீயும் எங்கள் கூடயே சாகிற வரைக்கும் புழுவாகவே இருந்துருங்கிறாங்க. இப்போ இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? நான் புழுவாக இருக்க மாட்டேன், நான் டிராகன் ஃப்ளை ஆயே தீருவேங்கிறாரு. ஆயிடுவீங்களா? அங்கே ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, போஸ்ட்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டை போய் நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு வைங்க, இவங்களெல்லாம் தாண்டி அந்த ஸ்டாண்டை மட்டும் நீங்கள் போய் தொட்டுட்டீங்கன்னு வைங்க, டிரான்ஸ் இந்தியாவில் நீங்கள் டைமண்ட் ஆகிறத எவன் நினச்சாலும் தடுக்க முடியாது. கிளம்புங்க. ஏன்? அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க, அப்படிதானே சார்? அவ்வளோதானா உங்கள் பலம்? உங்கள் ஆசை அவ்வளோதானா? அப்போ ஓகே. சட்டை கிழிஞ்சா நீங்க செய்ய மாட்டீங்களா? வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டாமா உங்களுக்கு? அதை தொட்டா ஜெயிச்சிருவீங்க சார். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, சட்டம் முக்கியமா? எது உங்களுக்கு முக்கியம்? வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, சட்டம் முக்கியமா? என்ன சார் முக்கியம் வாழ்க்கையில உங்களுக்கு? சொல்லுங்க சார். அது 1000 தடை வருங்க, 1000 தடை வரும். அந்த தடைக்கு பேர் அப்பாம்பான், அம்மாம்பான், தங்கச்சிம்பான், மாமன்பான். இந்த அப்பா, மாமன், தங்கச்சி எல்லாருமே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நீ எடுத்த முடிவு தான் மகனே கரெக்டு, நீ எடுத்த முடிவு தான் மகளே கரெக்டுன்னு உங்கள் கூட வந்து உங்கள் கூட நிற்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, அங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, உங்க சமுதாயம் எப்படி இருக்குங்கிற அதை பாருங்க. எங்க சார் நம்மால அவர் வேற பாருங்க, சட்டை இல்லைன்னு சொல்லி பயந்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. டிரான்ஸ் இந்தியாவில் நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க சட்டை கிழிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவர் போட்டு வந்த சட்டை 500 ரூபா சட்டையா இருக்கலாம், ஆனா திரும்பி வருவார் பாருங்க 2000 ரூபா சட்டையில. எங்க சார் வாங்க வெளியே. வாழ்க்கையில் எவனா தடுப்பானா சார் உங்களைய? வாழ்க்கையில் இனிமேல் யாராச்சும் உங்களை தடுக்க முடியுமா? அடுத்த மேடையில் உங்களை நான் காரச்சூராக தான் பார்க்கணும். யார் டீம் நீங்க? யார் டீம் நீங்க? உதயகுமார் யார் சார்? தமிழ் டீம், உங்க டீம். இவருடைய சக்சஸுக்கு தமிழ் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்த செமினார்ல நீங்க காரச்சூராக தான் வர்றீங்க. ஆல் தி பெஸ்ட். குட்.
இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, திரும்பவும் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். 1966 ரீதா ஃபரியா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு உலக அழகி பட்டம் வாங்கினவங்க இவங்க தான், ரீதா ஃபரியா அப்படிங்கிறவங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி அழகான பொம்பளை இந்தியாவில் பிறக்கலையா? இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணு இந்தியாவில் பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் பாருங்க, 94 ஐஸ்வர்யா ராய், 97 டயானா, 99 யுக்தா முகி, 2000 பிரியங்கா சோப்ரா, 17 மானுஷி. பாருங்க, 1966 17 வரைக்கும் எவ்வளவு பேர் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. உலக அழகிகளா இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2017 அப்புறம் யாரும் தேர்ந்தெடுக்கப்படலை. அப்போ 2017 அப்புறம் இந்தியாவில் அழகிகள் பிறக்கிறது நின்றுச்சா? யோசிக்கணும். நம்ம அத்தனை இந்தியர்களையும் சந்தையாக தான் பார்க்குறான் வெளிநாட்டுக்காரன். அவனுடைய பொருட்களை கொண்டு வந்து இந்தியாவில் விற்கணும். ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுத்தா தாங்க ஐஸ்வர்யா ராயை மாடலாக போட முடியும். ஐஸ்வர்யா ராய் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. அதுக்காகத்தான் ஐஸ்வர்யா ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்தான். அதுக்காகத்தான் யுக்தா முகியை உலக அழகியாக தேர்ந்தெடுத்தான். ஐஸ்வர்யாவோட 100 மடங்கு அதிகமான அழகான பிள்ளைகள்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. அப்போ உலகம் இந்தியாவை சந்தையாக பார்க்குது. நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தின் சந்தைக்கு ஆளா நம்ம ஆயிடக்கூடாது. மாறா உலக சந்தையா நம்ம மாறணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், வாய்ப்பில்லாத இடத்துல உழைக்கிறவன் படுமுட்டாள். வாய்ப்பு இருக்கிற இடத்துல உழைக்காம இருக்கிறவன் அவனை விட மிகப்பெரிய முட்டாள். இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கிற இடத்துக்குள்ள வந்திருக்கீங்க. வாய்ப்பை 100 மடங்கு சரியா பயன்படுத்துங்க. இந்த உலகம் நம்மளோட உலகம். நாளைய சரித்திரத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரும் இருக்கும். நான் எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. புதுசாக நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க. உங்களுடைய ரிமெம்பரன்ஸ் நீங்கள் திருப்பி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 2025ஆம் ஆண்டு டிரான்ஸ் இந்தியாவுடைய டர்ன் ஓவர் 2500 கோடி, 2500 crores. இந்த 2500 கோடி அப்படிங்கிற இலக்கை நம்ம தொடர்றது எதுக்காக தெரியுமா? 100 கோடி இலக்கை தொடரணும்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல. என்ன, யாருக்கு? அவன் முதலாளிக்கு லாபங்க. முதலாளி லாபம் சம்பாதிக்கிறக்கா சொல்லுவான். டிரான்ஸ் இந்தியா 2500 கோடி செஞ்சே ஆகணுங்கிறதுல உறுதியா இருக்கு. காரணம் எதுக்கு தெரியுமா? 2500 கோடி டிரான்ஸ் இந்தியா டர்ன் ஓவர் பண்ணும் பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மாசம் சம்பாதிக்கிறவங்க 10,000 பேர் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, 10,000 பேர் இருப்பாங்க. இந்த ஹாலுக்குள்ள இருக்கிறவங்க வெறும் 1500 பேருக்குள்ளதான் இருக்கீங்க. இந்த ஹால்ல 10,000 பேர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க. உட்கார்றதுக்கு ஹால் இல்லை இந்தியாவில். அதை உருவாக்க முடியும். அதுக்கு நான் வச்சிருக்கிற இலக்கு வெறும் 4 வருஷம் தான். அந்த இலக்குக்கு எங்க கூட நில்லுங்கன்னு சொல்றோம். உங்க குடும்பத்தை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு எங்க கூட நில்லுங்கன்னு சொல்றோம். வழி எங்களுக்கு தெரியுங்கிறோம், பாதை எங்களுக்கு தெரியுங்கிறோம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியாது. பிப்ரவரி மாதம் இந்த 2021 பிப்ரவரியில் சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த சென்னை ப்ரோக்ராமில் நடந்தது உங்களுக்கு எத்தனை லீடர்ஸ் உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியாது. அந்த ப்ரோக்ராமில் நான் சொன்னேன், இனிமேல் ப்ராடக்டில் எந்த காரணத்துக்காகவும் கம்பெனியிலேருந்து ப்ராடக்ட் பேக் ஆர்டர் இருக்காது. ஒரு ப்ராடக்ட் கூட டிலே இல்லாமல் வாரம் வரும்னு சொன்னேன். சொன்னனா இல்லையா சார்? சொன்னது நடந்துதா இல்லையா? செவ்வாய்க்கிழமை செக் வரும், புதன்கிழமை செக் வரும், வியாழக்கிழமை செக் வரும், வெள்ளிக்கிழமை செக் வரும். இன்னைக்கு போன பிப்ரவரிக்கு அப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு உங்க எல்லாத்துடைய பேங்க்குக்கு செக் வருது. வருதா வரலையா? 2500 கோடிங்கிற இலக்கு சின்னதில்ல, பெருசுங்கிறது எனக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு போகணும்னா என்னெல்லாம் செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க வேலை ஒன்னே ஒண்ணுதான். உங்க குடும்பத்துக்கு தேவையானதை டிரான்ஸ் இந்தியாவிலிருந்து எப்படி சம்பாதிக்க போறோம், அதுக்கு எவ்வளவு உழைப்ப போடணுங்கிற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. உங்களை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத இடத்துக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு நாங்க இருக்கோம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு யாருக்குமே, இங்க இருக்கிறவங்க யாருக்குமே பழகி போன
தெரியாதுன்னு சொல்றவங்களே இல்லாத அளவுக்கு பழகி போன ஒரு கம்பெனி பேரை சொல்லட்டா? அமேசான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமேசான் தெரியாதுன்னு யாராச்சும் இருந்தால் சொல்லுங்களேன், கை தூக்குங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார். அமேசானை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது சார். ஐயோ, மியூசியத்தில் தான் கொண்டு போய் வைக்கணும். அப்படி யாராச்சும் கை தூக்குனாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அமேசான் பயங்கரமான நிறுவனம். விளம்பரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு விளம்பரம் ரொம்ப பிபி ஏறுங்க எனக்கு. அமேசான்ல எல்லாமே கிடைக்கும். அமேசான் நம்ம கடை. ஏய், நீ உட்கார்ந்து இருக்கிறது அமெரிக்காவில், நீ எப்படா என் கடையான? நீ எப்ப என் கடையான? ரத்தம் கொதிக்க வேண்டாம். ஏன் எனக்கெல்லாம் தெரியாதா பிசினஸ் பண்றதுக்கு? ஏன் இங்க இருக்கிற நமக்கெல்லாம் பிசினஸ் பண்ண தெரியாதா? திரும்பவும் நம்மள எல்லாத்தையும் சந்தையாக்குறான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களெல்லாம் அமேசான்ல பொருள் வாங்க வேண்டாம்னு சொல்ல. அமேசானுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு டிரான்ஸ் இந்தியா தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. trans.net trans.net அப்படிங்கிற நம் நிறுவனத்தின் நம்முடைய ஆன்லைன் ஸ்டோர். இந்த ஆன்லைன் ஸ்டோருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? ஓப்பனான முதல் நாள், ஓப்பனான அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 5000 ப்ராடக்ட் இருக்கும். 5000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும் முதல் நாள், டே 1. இன்னைக்கு எடுத்தோன்னே சர்ச் பண்றீங்கல்ல, அமேசான்ல போய் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சர்ச் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, ஸ்க்ரூ டிரைவர் வேணுமா, எல்லாமே இருக்கும் trans.netல. கூட ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு. என்ன தெரியுமா? டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற நீங்க உங்களோட ஐடி நம்பரை யூஸ் பண்ணி trans.netல இருந்து என்ன பொருள் வாங்கினாலும் உங்க அக்கவுண்ட்டுக்கு பிவி வரும். உங்க டீம் வாங்கினா உங்க அக்கவுண்ட்டுக்கு பிவி வரும். எங்காச்சும் ஒருத்தர் ஜூஸ் வாங்கி குடிப்பாரு, அங்க வாங்கி குடிச்ச ஜூஸுக்கு உங்க வீட்டுக்கு அடுத்த மாசம் க்ளோசிங்ல உங்களுக்கு செக் வரும். அமேசான்ல நீங்க வாங்குற பொருளுக்கு எல்லாத்துக்கும் லாபத்தை எடுத்துட்டு அவன் அமெரிக்கா போய் உட்கார்ந்துக்கிறான். trans.netல பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுடைய லாபத்தை நான் உங்களுக்கே தரேன். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை வெளியே எடுத்துட்டு போகணும். உங்க டீம் எங்க இருக்குங்கிறத சொல்லணும். நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்க என்ன ஆக போறீங்கிறத சொல்லணும். ஏங்க எல்கேஜியில் கொண்டு போய் குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறீங்க? 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படின்னு ஏங்க குழந்தையோட உயிரை வாங்குறீங்க? ஏன்? கஷ்டப்பட்டு படிச்சா வாழ்க்கையில குழந்தை அறிவு வளர்ந்துடும். குழந்தை நாளைக்கு நல்லா இருக்குங்கிறனால தானே. அடுத்த 2 வருஷம் டிரான்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன்னா நீ உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சொல்லி கொடுங்க உங்க டீமுக்கு. எவன் வேணா பொருள் தயாரிக்கலாங்க, எவன் வேணா பொருள் தயாரிக்கலாம். உங்க எல்லாத்துக்கு முன்னாடி சவால் விடுறேன், எவன் வேணா பொருள் தயாரிக்கலாம். 2025க்கு அப்புறம் தயாரிச்ச பொருளை விற்கணும்னா அவன் trans.netக்கு தவறணும். எவன் வேணா என்ன வேணா தயாரிக்கட்டும், விற்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்தாகணும். அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கோம். 2500 கோடியை தொடர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். 2500 கோடியை தொட்டா எத்தனை லட்சம் பேர் டிரான்ஸ் இந்தியா மூலமா சம்பாதிப்பாங்க, சாதிப்பாங்க, நாடு முன்னேறும், சமுதாயம் முன்னேறும் எனக்கு தெரியும். மற்ற பிஸ்னஸ்ல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ற நல்லது. டிரான்ஸ் இந்தியாவில் நீங்க சம்பாரிச்சீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற சேவை. இது பிஸ்னஸ் இல்லை. டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் இல்லை. டிரான்ஸ் இந்தியா இஸ் எ மூவ்மெண்ட். காந்திஜி நடத்தினார்ல சுதந்திர போராட்டம், அதுக்கு பேர் மூவ்மெண்ட். இந்தியாவுடைய பொருளாதார சுதந்திரத்திற்கான மூவ்மெண்ட் டிரான்ஸ் இந்தியாவுடையது. கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ராஜா சார், ராஜேந்திரன் சார், MC சிவகுமார் சார் எல்லாம் கேட்டாங்க, அடுத்த செமினார் எப்போ சார்னு கேட்டாங்க. அடுத்த செமினார் எப்போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 100s கிளப் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 100s கிளப் லெவல் 1 அச்சீவ் பண்ணவங்க மேடைக்கு வந்துட்டீங்க, லெவல் 2 அச்சீவ் பண்ணவங்க மேடைக்கு வந்துட்டீங்க. அப்போ அவங்களுக்கு லெவல் 1 நடக்க போகுது, லெவல் 2 நடக்க போகுது. லெவல் 1 ஆல்ரெடி அச்சீவ் பண்ணினவங்களுக்கு
50 ஜோடி நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா அடுத்த 12 வாரத்தில், இந்த வாரத்திலிருந்து இன்னைக்கு முதல் நாள் சண்டே ஃபர்ஸ்ட் டேல உட்காந்துட்டு இருக்கோம், இன்னையிலிருந்து 12 வாரத்தில் 50 ஜோடி நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா லெவல் 1 அச்சீவ் பண்ணி இங்கே மேடை ஏறி வந்தவங்க அத்தனை பேரும் லெவல் 2க்கு வருவீங்க. லெவல் 2 அச்சீவ் பண்ணி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் லெவல் 3க்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 250 ஜோடி மேட்ச் பண்ணணும். லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு வரணும்னா 250 ஜோடி மேட்ச் பண்ணணும். வந்த 25 பேர், மேலே அச்சீவ் ஆகி வந்த 25 பேர், அடுத்த 12 வாரத்தில் உங்களுடைய மொத்த இலக்கு 250 ஜோடி. ஒரு ஆள் மிஸ் ஆகக்கூடாது. இங்கே மேடைக்கு வந்த லெவல் 1ல இருக்கக்கூடிய 25 பேருடைய பேர் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. லெவல் 2க்கு வந்த 25 பேருடைய பேர் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. பர்சனலாக ஃபோன் பண்ணுவேன், உங்களுக்கு பர்சனலாக நான் ஃபோன் பண்ணுவேன். ஏன் லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வரலன்னு கேட்பேன். ஆஃபீஸுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். மேலே வர வர பொறுப்பு கூடுங்க, சும்மா எல்லாம் கிடையாது. பொறுப்பு கூடுறதுனால யார் நல்லா இருக்க போறா நாளைக்கு? நீங்க, உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பம். 250 ஜோடி, 250 ஜோடியா? ஏன் 250 ஜோடிக்கு வருமானம் வரக்கூடிய அந்த 2.5 லட்ச ரூபா பணத்தை யாரு கொண்டே கொடுக்க போறீங்க? கம்பெனியா கொடுக்க போறீங்க? ஏன் உங்க வீட்டுக்கு 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு பெருசா பாக்குறீங்க? 2 லட்சம் எங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்க முடியுமான்னு சந்தோஷமா தான் பார்க்கணும். கரெக்டா பாருங்க. புதுசா வந்திருக்கிற உங்க அத்தனை பேரும் லெவல் 1 வர்றதுக்கு 25 ஜோடி மேட்ச் பண்ணா போதும். அதே 12 வார டைம். நான் என்னடா பண்றது, வாழ்க்கையில எப்படிடா முன்னேறது, நான் எப்படிடா 2 பேரை சேர்த்துறது? இங்க பாருங்க, உங்க வேலை அது இல்லை. உங்களுக்கு என்ன இலக்கு கொடுத்துருக்கு? 100 கிளப் லெவல் 1 அச்சீவ் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு 25 ஜோடி நீங்க மேட்ச் பண்ணணும். 25 ஜோடிக்கு நீங்க வருமானம் பண்ணணும். 25,000 ரூபாய் சம்பாதிக்கணும். டிரான்ஸ் இந்தியாவிலிருந்து அடுத்த 12 வாரம் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க லீடர்ஸ் கூட உட்காருங்க. எத்தனை மீட்டிங், எத்தனை ட்ரைனிங், எத்தனை ஹவுஸ் மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணிக்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. 12 வாரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. 12 வாரத்தில் லெவல் 1 அச்சீவ் பண்றீங்க. லெவல் 1 அச்சீவ் பண்ணவங்க லெவல் 2 அச்சீவ் பண்றீங்க. லெவல் 2 அச்சீவ் பண்றவங்க லெவல் 3 அச்சீவ் பண்றீங்க. 12வது வார முடிவில் அடுத்த செமினார் இதே மாதிரி நடக்கும். சொல்லுவாங்க, என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு மகனாக பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சினிமாவில் கேட்டிருப்பீங்க, டயலாக் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதே தான் நான் சொல்கிறேன். என்ன புண்ணியம் நான் பண்ணேன்னு தெரியல டிரான்ஸ் இந்தியாங்கிற இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், நெஞ்சு ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணாமல் இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குற இடத்துல என்னால் இருந்திருக்கவும் முடியாது. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம், நம்ம எல்லாரும் சேரும் பொழுது நாளைக்கு இந்த நாடு மாற்றத்திற்கு வழிவகுப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ கிரேட் டே. அன்புள்ளம் கொண்ட டிரான்ஸ் இந்தியாவின் லீடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நமது நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலான டிரான்ஸ் டியூபை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது நிறுவனத்தின் நிகழ்வுகளையும், நமது CMDயின் விளக்கங்களையும், நம் நிறுவனத்தின் புதிய தயாரிப்புகளின் விவரங்களையும், வியாபார நுணுக்கங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் ஐகானையும் அழுத்தவும். நன்றி.